மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் புத்தம்புது காலை என்ற அந்தாலஜி. இது ஒரு 5 குறும்படங்களின் தொகுப்பு. இந்த 5 குறும்படங்களை 5 பாப்புலர் டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த குறும்படங்களின் தொகுப்பு அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த மாதிரி குறும்படங்களின் தொகுப்பு தமிழ்ல நிறைய வரணும். ஏன்னா இந்த தொகுப்புல உள்ள ஏறக்குறைய எல்லா படங்களுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு கதையை 2 மணி நேரத்துக்கு நீட்டி இழுக்கிறப்பதான் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த அந்தாலஜில உள்ள எல்லா படங்களின் ரன் டைமே அரை மணி நேரத்துக்கு கம்மி தான். அதிலும் கடைசியா வர்ற கார்த்திக் சுப்ராஜோட குறும்படம் ஏறக்குறைய 20 நிமிஷம் தான் ஓடுது. இளமை இதோ இதோ என்ற குறும்படத்தை சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. பெருசுகளின் காதல சிறுசுகளின் வழியா சொல்லியிருக்கிறது ஒரு அருமையான டச். வயதான கேரக்டருக்கு ஜெயராமும் அவருடைய இளமை கால கேரக்டருக்கு அவருடைய மகனான காளிதாசன் நடிச்சிருக்கிறது நல்ல கேரக்டர் செலக்ஷன். ஊர்வசி வயதான கேரக்டர்லயும் அவருடைய இளமை கால கேரக்டர்ல கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் டான்ஸ் ஆடுற ஸ்டைல்லயே காளிதாசன் டான்ஸ் ஆடுறது ரொம்பவே நல்லா இருக்கு. அழகா இருக்கிற கல்யாணி கியூட்டான எக்ஸ்பிரஷனோட ரொம்பவே அருமையாவும் நடிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் அருமையான ஜோடி பொருத்தம். 2 பேர் சிரிக்கிறப்பையும் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. ரெட் சாரியில வர்றப்ப காளிதாஸோட சேர்ந்து நம்மளையும் வாவ் சொல்ல வைக்கிறார். காதலுக்கு வயசு இல்லைங்கிறத ரொம்ப அழகாவும் அருமையாவும் சொல்லியிருக்காங்க சுதா. அடுத்து வர்ற அவரும் நானும் என்ற குறும்படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கி இருக்கிறார். மகளை பிரிந்து வாழும் அப்பா தன்னுடைய மகள் மேல உள்ள பாசத்தை பிரிவை பேத்தியிட்ட வெளிப்படுத்துறதுதான் படத்தோட கதை. கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்துல என்னைய ரொம்பவே ஆச்சரியப்படுத்திட்டார். அவர்கிட்ட இருந்து இவ்வளவு எமோஷனலான ஒரு அட்டகாசமான மூவியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, படம் தொடங்குறதுக்கு முன்னாடி படத்தோட டைரக்டர் யாருன்னு போட மாட்டாங்க. இந்த படம் பார்த்தப்ப இந்த படத்தை சுதா எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். பின்னாடிதான் தெரிஞ்சிச்சு இது கௌதம் எடுத்ததுன்னு. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தாத்தாவா MS பாஸ்கரும் அவருடைய அழகான பேத்தியா ரீத்து வர்மாவும் நடிச்சிருக்காங்க. இவர் உண்மையிலேயே ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நினைச்சு அமெரிக்கா இவரை அள்ளிட்டு போக மறந்தா சரி, அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல மகள் மேல உள்ள பாசத்தை பிரிவை நினைச்சு பேத்திக்கிட்ட சொல்லி அழுவார். அதை பார்த்து ரீத்து வர்மாவும் அழ, இவங்க 2 பேரும் அழுவதை பார்த்து நாமளும் கேவி அழ ஆரம்பிச்சிருவோம். அதை எப்படி இவரால மட்டும் அந்த கேரக்டராவே மாற முடியுதுன்னு தெரியல. பாக்குற நமக்கு MS பாஸ்கர் தெரியவே மாட்டேங்கிறார். ஒரு மகளை பிரிஞ்ச ஒரு அப்பா ஒரு தாத்தா தான் நமக்கு தெரிகிறார். இவ்வளவு அருமையான கலைஞனை இவ்வளவு நாட்களா இந்த திரையுலகம் கண்டுகொள்ளவே இல்லைங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். இவருடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை டப்பிங் ஆர்டிஸ்டாவே கடந்து விட்டா என்பதுதான் மிகப்பெரிய சோகம். அடுத்து வர்ற படம் சுகாசினி மணிரத்ன இயக்கத்துல வர்ற காஃபி எனிஒன். கோவிட் வந்து கோமாவுல இருக்கிற அம்மா மேல மகள்கள் வச்சிருக்கிற பாசத்தை காட்டுற படம் தான் காஃபி எனிஒன். மகள்களா சுகாசினி மணிரத்னம், அனுஹாசன், ஸ்ருதி நடிச்சிருக்காங்க. அம்மாவா சுகாசினியோட ரியல் லைஃப் அம்மாவே நடிச்சிருக்காங்க. அம்மா மேல மகள்கள் வச்சிருக்க பாசமும் வீட்டுக்கார வச்சிருக்க பாசமும் நம்மள ரொம்பவே நெகிழ வச்சிருது. ராஜீவ் மேனன் இயக்கிய குறும்படத்தின் பெயர் ரீயூனியன். டீனேஜ் ஃப்ரெண்டான ஆண்ட்ரியாவும் குருச்சரனும் பல வருஷங்களுக்கு பின்னாடி கோவிட் லாக்டவுன் அப்ப மீட் பண்றாங்க. 7 நாளைக்கு ஒரே வீட்டுல இருக்கிற இந்த 2 பேருக்கும் இடையே ஏற்படுற புரிதல்களும் மாற்றங்களும் தான் படத்தோட ஒன்லைனர். படத்துல நடிச்சிருக்கிற ஆண்ட்ரியா, குருச்சரன், லீமா சாம்சன் ஆகிய 3 பேரும் நல்லா நடிச்சிருந்தாலும் எனக்குள்ள பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தல. இந்த 5 குறும்படங்களின் தொகுப்புல ரொம்பவே சுமார்னா அது இந்த படம் தான். 5வது படத்தை இயக்கியவர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தின் பெயர் மிராக்கிள். மத்த படங்கள் நம்மள நெகிழ வச்சதுன்னா இந்த படம் நம்மள சிரிக்க மட்டும் இல்லாம டைரக்டரின் புத்திசாலித்தனத்தை ரசிக்கவும் வைக்குது. கோவிட் லாக்டவுன் சமயத்துல சாப்பாட்டுக்கும் காசுக்கும் கஷ்டப்படுகிற 2 நண்பர்கள் திருட பிளான் போட அதனால் ஏற்படும் விளைவுகள் தான் படம். ஒரு 20 நிமிஷ படத்துல இவ்வளவு திருப்பங்கள் வைக்க முடியுமான்னு நம்மள ஆச்சரியப்படுத்தி எல்லா ஓபன் லூப்ஸையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தி இருப்பார் இயக்குனர். படம் முடிகிறப்ப வாய் விட்டு சிரிக்காம அட என்ன ஆச்சரியப்படாம டைரக்டரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டாம நிச்சயமா இருக்கவே மாட்டீங்க. இந்த தொகுப்பை கார்த்திக் சுப்புராஜ் படத்தோட முத்தாய்ப்பா முடிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.